அதுக்கான காரணமாக இருந்தது மீண்டும் ஒரு பெண், இதை கையாண்டது சிஐஏ. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்லேன். இப்ப இதையே விரிவாக பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு புரியும். இவ்வாறான தளத்தில் இவை நகர்த்தப்பட்டிருக்கிறது. இதே அதாவது போன்றுதான் எப்ஸ்டீன். அதாவது நீங்கள் இப்போது கூறுகின்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது ஜெஃப்ரி எப்ஸ்டீனின் கோப்புகள் என்பது இப்போது உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் காலாகாலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் தமிழர் தேசங்கள் மீது பல முறைகளில் முயற்சிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவை ஆவணப்படுத்தப்படவில்லை ஒழிய, ஆனால் அவை இதைவிட மோசமான ஒரு சூழலாக இருந்ததாக எடுத்துக்கொள்ளலாமா? நிச்சயமாக. அதாவது இவை ஆவணமாக வெளியே வருவதற்கோ அல்லாட்டி இப்படியா எல்லாம் நடக்குமோன்றது கூட நம்மவர்களுக்கு புரியாது. ஆனால் இதுதான் அரச மட்டங்களிலான செயற்பாடுகள் இருக்கக்கூடிய விடயம். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தானாக இவ்வளவு நாளும் இயங்கினவரா? இவர் இவ்வளவு, அதாவது ஆசிய, அமெரிக்க வட்டகை, ஐரோப்பிய வட்டகை, மிடில் ஈஸ்ட், இது இவருடைய பிரதான வகிவாக நாடுகள். ஆகவே இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகளுடைய பெரும் வர்த்தக சுல்தான்கள் அவருடைய வட்டகையிலே இருந்திருக்கிறார்கள். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் அம்பானி இதுக்குள் வருகிறார். அனில் அம்பானி இப்ப இந்தியாவிலுக்கும் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைனல் இருக்கிறார். அது முதன்மையானவர் அனில் அம்பானி. இந்த அனில் அம்பானி வருவதனால் ஆவே மோடியும் பின்னால் வருவார் என்பது புரியும். அப்ப ஆனால் அனில் அம்பானி தான் அவருடைய ஒரு தூதுவர் மாதிரி இந்த இடத்துல இருக்கார். அம்பானிக்கும் எஸ்டீனுக்குமான தொடர்பாடல் எப்பொழுது போயிருக்கேன்னு சொன்னா 2017 19 வரை. 19 அவர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு கொண்டு போனதுடன் அவர் தூக்கு போட்டு அவர் இறந்து விட்டார். ஆகவே அந்த பிற்பகுதிக்கு அம்பானி வருகிறார். இந்த அம்பானியை தொடுத்து விட்டவரே மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய சுல்தான் தான். அவர் ஏற்கனவே ஒரு தொடர்பாடு, இவருடன் செல்லுங்கள், உங்களுக்கு தேவையானது என்றால் அம்பானிக்கு பல சவால்கள் இருந்தது வர்த்தக ரீதியாக. அதை கடந்து இந்தியா சார்பான மாற்றங்களை அமெரிக்காவில் ஏற்படுத்துவதற்கான பின்புல உதவியிலும் இவர் செய்திருக்கிறார். அப்பொழுது அம்பானியிடம் எப்ஸ்டீன் ஒரு இதை அனுப்புகிறார். அதுல என்ன சொல்கிறார் என்றால், டோல் ஸ்வீடிஷ் பிளோண்டி வுமன் டு மேக் ஃபன் டு விசிட். இது அம்பானிக்கு அனுப்புகிறார் எப்ஸ்டீன். ஆனால் அதுக்கு அம்பானியுடைய பேர் அரேஞ்ச் தட். இதனால் தான் அம்பானி மாட்டிக்கொண்டார். இதே பூரி சம்பந்தமாக இருக்கிறது, இதை கடந்து மீரா நாயர் இருக்கிறது, அவர்கள் எல்லாம் வர்த்தகத்துடன் இருந்தார். இது ஒரு தூண்டில் போட்டார், அதில் ஒரு சின்ன மீனாக அம்பானி மாட்டிக்கொண்டார், அரேஞ்ச் தட் என்ற வசனத்தை கொடுத்து. ஆகவே இவ்வாறு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கு மாட்டிக்கொள்ளக்கூடியவர்களுக்கு இவ்வாறு தன்னை கையகப்படுத்துவதற்கு இதை பயன்படுத்தலாமோ அங்கெல்லாம் அதை பயன்படுத்தியிருக்கிறார் எஃப்சி. ஆனால் மற்றவர்களிடம் வியாபார ரீதியாக மட்டும் இதை நகர்த்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இவ்வளவு தூரம் இவர் எல்லா நாடுகளுக்கும் ஆதிக்கம் செலுத்தி நகர்த்துறார் சொன்னால் அந்த நாடுகளுக்கும் அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறதானே. இப்பொழுது இந்த விடயத்தில் தான் இப்பொழுது அண்ட்ரூ வந்து சேர்கிறார். அண்ட்ரூ கைது செய்யப்பட்டது இங்கிலாந்தினுடைய அரச மட்டத்திலான விடயங்களை தவறாக இவர் பயன்படுத்தி விட்டாரா என்கின்ற ஒரு விடயம் எழுகின்ற விடயம் சம்பந்தமாக தான் கைது செய்யப்பட்டிருக்கார். இவரிடம் கோப்புகளை பெற்றிருக்கிறார்.